ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரென்னா சமையல். இன்றைக்கி என்ன சமையல் பார்க்க போகிறோன்னா, ரொம்ப அசத்தலான சுவையில் உதிரியான லெமன் சாதமும் அது கூட சைட் டிஷ்ஷாக பச்சை பட்டாணியும் கத்திரிக்காய் வச்சு ஒரு தொக்கு பார்க்க போகிறோம். இந்த லெமன் சாதமும் இந்த பச்சை பட்டாணி கத்திரிக்காய் தொக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும். எளிமையான முறையில் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்சாகவும் இதை கொடுத்துடலாம். இந்த சுவையான லெமன் சாதமும் கத்திரிக்காயும் பச்சை பட்டாணியும் போட்ட தொக்கு எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துடலாம். லெமன் சாதம் பண்ணுறதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும். எண்ணெய் சூடாகிட்டு இல்லை 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 4 காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன். அது கூடவே 1 கொத்து கருவேப்பிலை. அதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பொரிய விடலாம். வேர்க்கடலை கடலைப்பருப்புலாம் அதிகமாக சேர்க்கும் போது லெமன் சாதம் நல்லாயிருக்கும். வாயில் அங்கங்கே கடிப்படும் போது ரொம்ப ருசியாக இருக்கும். நிறையா சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெயிலே எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரணும். நம்ம சேர்த்த கடலைப்பருப்பு வேர்க்கடலை காய்ந்த மிளகாய் எல்லாமே எண்ணெயில் நல்லா பொரியணும். நல்லா பொரிய விட்டுடலாம். நம்ம சேர்த்த கடலைப்பருப்பு காஞ்ச மிளகா வேர்க்கடலை எல்லாமே நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மஞ்சத்தூள் எதனால் நம்ம எண்ணெயிலே சேர்க்குறோன்னா கலர் நல்லா கிடைக்கும். அதனால தான். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம். 2 பழத்தோட ஜூஸ் இது. லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். நான் சாதம் வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். அதனால் கொஞ்சமாக தான் உப்பு சேர்க்குறேன். உப்பு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற லெமன் ஜூஸ் கலவை ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம சாதத்தை சேர்த்துட்டு கிளறிடலாம். நான் சாதம் வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பும் எண்ணெயும் சேர்த்து வேக வச்சுருக்கேன். அப்போ தான் சாதம் நல்லா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் உதிரியாக இருக்கும். இப்போ சாதத்தை சேர்த்து நல்லா கலந்துடலாம். நம்ம சேர்த்த லெமன் ஜூஸ் சாதத்தோட எல்லா இடத்துலையும் நல்லா கலந்து வரும் மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. நம்ம எல்லா சாதத்தையும் லெமன் ஜூஸோடு சேர்த்து நல்லா கலந்தாச்சு. பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ உதிரியாக வந்திருக்கு நம்மளோட லெமன் ரைஸ் பாருங்கள். இப்போ நம்ம அடுப்புலேருந்து இறக்கிடலாம். காஞ்ச பட்டாணியும் கத்திரிக்காயும் வச்சு தொக்கு பண்ண போகிறோம். அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும். எண்ணெய் சூடாகிட்டு இதில் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துடலாம். சோம்பு சேர்த்து சோம்பு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. 3 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம் சேர்த்துடலாம். அது கூடவே 2 தக்காளி பழமும் 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். இந்த தொக்குக்கு வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கணும். நல்லா வதக்கிடலாம். உங்களுக்கு பூண்டு வேணும்னா நீங்கள் இந்த நேரத்தில் பூண்டை தோலோடு தட்டி சேர்த்துக்கலாம். நான் பூண்டு எதுவும் சேர்க்கல இன்றைக்கி. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். நல்லா வதக்கிடலாம். நம்ம சேர்த்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம கத்திரிக்காய் சேர்த்துடலாம். நான் 3 கத்திரிக்காவை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கத்திரிக்காய் உள்ளே சேர்த்துடலாம். கத்திரிக்காய் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரத்துக்கு கத்திரிக்காவை நல்லா வதக்கிடலாம். கத்திரிக்காய் உள்ளே சேர்த்து கத்திரிக்காய் எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும். அது வரைக்கும் கத்திரிக்காவை நல்லா வதக்கிடலாம். கத்திரிக்காய் எண்ணெயிலே நல்லா வதங்கி வந்துருச்சு. கத்திரிக்காய் எண்ணெயில் நல்லா வதங்கும் போது தான் சுவை நல்லாயிருக்கும். எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம சேர்த்த கத்திரிக்காய் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். குழம்பு மிளகாய் தூள் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம்.
நம்ம சேர்த்த மசாலாலாம் கத்திரிக்காயோட நல்லா கலந்து வரணும். நல்லா வதக்கிடலாம். அதுக்கப்புறமா நான் காஞ்ச பச்சை பட்டாணி தான் எடுத்திருக்கேன். அதை முதல் நாள் இரவே ஊற வச்சு காலையில் குக்கரில் 2 விசில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த பச்சை பட்டாணியை உள்ளே சேர்த்துடலாம். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி கிடச்சிதுன்னா நீங்கள் இந்த கத்திரிக்காய் வதக்கும் போதே வதக்கிக்கோங்க. நம்ம சேர்த்த கத்திரிக்காய், மசாலா, பச்சை பட்டாணி எல்லாமே நல்லா கலந்து வரணும். நல்லா வதக்கிடலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நான் பச்சை பட்டாணி வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்தா வேக வச்சுருக்கேன். கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நம்ம பச்சை பட்டாணி வேக வச்ச தண்ணியை சேர்த்துடலாம். தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த தொக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். சப்பாத்தி கூடவும் சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். நம்ம சேர்த்த மசாலா, கத்திரிக்காய், பச்சை பட்டாணி எல்லாமே நல்லா கலந்து வதங்கி வெந்து வரணும். அது வரைக்கும் வேகட்டும். நம்ம சேர்த்த கத்திரிக்காய், பச்சை பட்டாணி, மசாலா எல்லாமே நல்லா கலந்து வெந்து வந்துருச்சு. எண்ணெயும் பிரிஞ்சு நல்லா மேலே வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட பச்சை பட்டாணி கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆகிட்டு சூப்பராக. அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான உதிரியான லெமன் சாதமும் கத்திரிக்காயும் பச்சை பட்டாணியும் போட்ட தொக்கும் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு. நீங்களும் உங்கள் வீட்டில் லெமன் சாதமும் கத்திரிக்காயும் பச்சை பட்டாணியும் போட்ட தொக்கை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.